இன்றைக்கி நம்ம ஈஸ்வரம், அதாவது ஈஸ்வரம்னு சொல்லுவாங்க. இந்த வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா நம்ம பதிவு பண்ணுறதுனால நமக்கு ப்ரெக்னென்ட்டாக இருக்கும்போது அமௌண்ட்டு ப்ளஸ் வந்து நமக்கு வந்து ஓல்டேஜ் பென்ஷன்லாம் கொடுக்குறாங்களா, அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக வரும். இந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஈஸ்வரமில் பதிவு செய்யுங்கள், அடுத்தது ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுள்ளதா, இந்த மாதிரி நம்ம அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பதிவு பண்ணுறோம்னா அந்த ஃபஸ்ட்டு இது வந்து கிளிக் பண்ணி உள்ளே போய்க்குங்க. இந்த மாதிரி போனோடனே செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் காட்டும். அதாவது இதுக்கு என்ன தேவைப்படுதுன்னா ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு, நீங்கள் ஆதார் கார்டோடு கொடுத்த மொபைல் நம்பர் கம்பல்சரி தேவைப்படும். நீங்கள் ஆதாரோட லிங்க் பண்ண மொபைல் நம்பர் வந்து ஃபஸ்ட்டு வந்து டைப் பண்ணிக்கங்க. ரெண்டாவது கொடுத்த கேப்சா வந்து டைப் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்த ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து நோன்னு வந்து போட்டுக்குங்க. அந்த மாதிரி டைப் பண்ணதுக்கப்புறம் சென்ட் ஓடிபி வந்து கொடுத்துக்குங்க. மொபைல் நம்பர் வந்து கரெக்டாக கொடுத்துக்குங்க. ஓடிபி நம்ம கொடுத்தோனையுமே பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்து வரும். அதை வந்து நம்ம கரெக்டாக வந்து ஓடிபி வந்து கொடுத்துக்கணும். இந்த மாதிரி கொடுத்தோன்னே ஓடிபி வந்து வரும். ஓடிபி வந்து கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து கேப்சா வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் வந்து கொடுத்துட்டு சப்மிட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்தோன்னே நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி நெக்ஸ்ட் பேஜ் பார்த்திங்கன்னா ஆதார் கரெக்டாக வந்து ஆதார் நம்பர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பருங்கிறத வந்து கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக அந்த 3 பாக்ஸ்லேயும் அவங்களோட ஆதார் நம்பரை கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா 3 ஆப்ஷனில் 3வது ஆப்ஷன் ஓடிபி. அந்த ஓடிபி வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபிங்கர் பிரிண்ட்டு, ஐரிஷ் இல்லைன்னா ஓடிபின்னு இருக்கும். ஓடிபி கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் வந்து கேப்சா வந்து கரெக்டாக பிழை இல்லாமல் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு இந்த அக்ரீன் இருக்குது பாருங்கள், அந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் வந்து சப்மிட் வந்து கொடுத்துக்கணும். சப்மிட் வந்து கொடுத்தோன்னே மறுபடியும் இந்த மாதிரி உங்களோட ஆதார் கார்டு வந்து எந்த மொபைல் நம்பரில் இணைஞ்சிருக்குதோ அந்த மொபைல் நம்பருக்கு பார்த்திங்கன்னா ஓடிபி வந்து வரும். நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே அதே நம்பர் கொடுத்துட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது. அதே நம்பருக்கு வந்து ஓடிபி வந்ததுக்கப்புறம் ஓடிபி டைப் பண்ணிட்டு கேப்சாவும் டைப் பண்ணிட்டு போனீங்கன்னா அடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு ஆதார் வந்து காட்டும். ஃபோட்டோ காட்டாது, உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, மேல் ஃபீமேல் அந்த மாதிரி நம்ம போட்டிருக்கிறத காட்டும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்தது கிளிக் பண்ணி போகும்போது இந்த மாதிரி பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் காட்டும். மேரிடா, அதுக்கப்புறம் அப்பா நேம் என்ன, அம்மா நேம் என்ன, அப்புறம் நம்ம நாமினியாக யாரை போட விரும்புகிறோம், ப்ளட் குரூப், இந்த மாதிரி ரெட் கலரில் பாருங்கள் அங்கங்கே ஸ்டார் இருக்குது பாருங்கள், அதை மட்டும் கம்பல்சரியாக வந்து ஃபில் பண்ணிக்கங்க. மற்றதெல்லாம் நமக்கு ஆப்ஷனல் தான். டிஃப்ரெண்ட்லி ஏபிள்னா நோன் கொடுத்துக்குங்க. நாமினி டீட்டெயில்ஸு ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃப் நேம் கொடுங்க, ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்ட் நேம் வந்து இந்த மாதிரி கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட மேலாக ஃபீமேலாக கொடுத்துட்டு என்ன ரிலேஷன்ஷிப்பு, அதாவது ரெட் கலரில் பக்கத்தில் ஸ்டார் போட்டிருக்கிறதுல கம்பல்சரி ஃபில் பண்ணணும். மற்றதெல்லாம் நமக்கு வந்து ஆப்ஷனல் தான். அடுத்தது நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்தோனையும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ண சொல்லி காட்டுது. அர்பன் ரூரல்னால் நீங்கள் வந்து டவுனில் இருந்தால் அர்பன்னு கொடுத்துக்குங்க. ரூரல்னால் நீங்கள் வந்து கிராமத்து சைடு இருந்தால் ரூரல்னு வந்து கொடுத்துக்குங்க. இந்த மாதிரி உங்கள் ஸ்டேட்டு, நம்ம தமிழ்நாடு டிஸ்ட்ரிக் வந்து என்னமோ அதை கொடுத்துக்குங்க. கொடுத்ததுக்கப்புறம் அட்ரஸ் வந்து பிழையில்லாமல் வந்து டைப் பண்ணிக்கங்க. பர்மனன்ட் அட்ரஸும் கரண்ட் அட்ரஸ்ஸு ரெண்டுமே ஒரே மாதிரியே வந்து டைப் பண்ணிக்கங்க. சிட்டி என்ன சிட்டி, பின்கோடும் அதே மாதிரி கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கங்க. எத்தனை வருஷம் வந்து அங்கே தங்கியிருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. 4 to 5 வருஷம், 1 to 2 வருஷம், நீங்கள் எத்தனை வருஷம் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டைப் பண்ணிங்க. ரெண்டுமே சேமாக வந்து டைப் பண்ணிட்டு மறுபடியும் சேவ் அண்ட் கன்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்கும். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ கொடுங்க. படிக்கலின்னு சொல்லி கொடுக்கலாம், படிச்சிருந்தா என்ன படிச்சிருக்கேன்னு கொடுக்கலாம். இது வந்து நான் எங்கள் அப்பாவுக்காக பண்ணுறதுனால பிலோ ப்ரைமரின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். அடுத்தது ஒர்க்கு பார்த்திங்கன்னா என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. டெய்லர்னு போடலாம். 10,000 கீழே இருக்குன்னு சொல்லி மந்த்லி இன்கம் போட்டிருக்கேன். ஏன்னா ரெட் கலரில் ஸ்டார் இருக்குது பாருங்கள், அதை கம்பல்சரி ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஆக்குபேஷன்னு சொல்லி கேட்பாங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு கொடுத்து நம்ம போனதுக்கப்புறம் என்னென்னா அவர் வந்து டெய்லரு. அந்த மாதிரி டைப் பண்ணும்போதே அதுக்கு தகுந்தது வந்து ஃபுல்லாக அதிலே வந்து டைப் ஆகி வந்துடும். நீங்கள் வந்து எந்த ஒர்க்கும் போகலைன்னா வீட்டில் டியூட்டர்னு சொல்லி போடுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி வந்துடும். எத்தனை வருஷமாக அந்த தொழிலில் இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. 2 வருஷம், 1 வருஷம், இந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். அடுத்தது அவ்வளோதான். மறுபடியும் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே பேங்க் டீட்டெயில்ஸு, அதாவது ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குது பாருங்கள், பேங்க் சீடிங் வித் ஆதார், அது எஸ்ன்னு சொல்லி வரணும். எஸ்ன்னு வந்தால் தான் உங்களுக்கு வந்து எந்த அமௌண்ட்னாலுமே வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட்டு வந்து ஆதாரோட வந்து சீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து டைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நமக்கு கவர்மெண்ட்லேருந்து எந்த பணம் வந்தாலும் வரும். அதெல்லாம் ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து டவுன்லோடு யூஏஎன் கார்டுன்னு வந்து காட்டும். அதை வந்து உடனே வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. இதில் ஏதாவது நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணுன்னாலுமே மறுபடியும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து உள்ளே நுழையிற மாதிரி இருந்தது இல்லை, அதுக்குள்ளே போய் சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கங்க. அவ்வளோதான்.